வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 29 மற்றும் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த வகையில சாட்டர்டே பார்த்த டிசம்பர் 28ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ விச் மினிஸ்ட்ரி லான்ச் த ராஷ்டிர பவ் மொபைல் ஆப்? எந்த அமைச்சகம் ராஷ்டிர பர் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தியது அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்புத்துறை. அடுத்த கேள்வி, அமெரிக்காவின் தேசிய பறவை நேஷனல் பேர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ எது அப்படின்னா பால்ட் ஈகிள், வெண்தலை கழுகு. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய அணையை எந்த நாடு கெட்டுள்ளது? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம் வந்து யார் பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சைனா அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, மார்பர்க் வைரஸ், அதாவது மார்பர்க் வைரஸ் தொற்று வந்து முடிவுக்கு வந்ததாக அறிவித்த நாடு எது அப்படின்னா ருவாண்டா. அடுத்த கேள்வி, நமக்கு NABL உடைய சேர்மேனாக, NABL தலைவராக நியமிக்கப்பட்டவர் நமக்கு சந்தீப் ஷா அவர்கள். அடுத்த கேள்வி, பிரதமரின் பால் புரஸ்கார் விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா 17. தமிழ்நாட்டில் உள்ள ஜனனி நாராயணனையும் பார்த்தோம். ஹாக்கி இந்தியா லீக் 2024 எங்கு நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால. அடுத்த கேள்விக்குள்ள போறோம்னா நம்ம டிசம்பர் 29, 30ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. சோ கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷன் ரீஸ்டார்ட் நம்ம ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம். இல்ல குரூப் 1 and 2க்கான GS டெஸ்ட் சீரிஸ் மக்களே ஜனவரி 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மொத்தம் 48 டெஸ்ட், 7500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சோ இது பிரைஸ் வந்து 2699. இதுல எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த ஸ்கெடியூல் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க பார்த்து நீங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் எங்கெல்லாம் போறாரோ அவரை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் எங்கெல்லாம் போறாரோ ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்க இருக்காரு அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல வந்து ஆய்வு கூட்டங்களுக்காக போயிருக்காரு. முக்கியமா வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 இடத்த வந்து விசிட் பண்ண போறாரு. முதல்ல தூத்துக்குடியில போய் இறங்கி இருக்காரு. தூத்துக்குடியில வந்து 2 முக்கியமான விஷயம் பண்ண போறாரு மக்களே. என்ன அப்படின்னா ஒரு டைடல் பார்க் ஒண்ணு ஓபன் பண்ண போறாரு. இன்னொன்னு புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கத்தை அங்கதான் வந்து ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. இந்த 2த்தையும் பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ உள்ள கண்டென்ட் குள்ள போயிடலாம். வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் இன் சவுத் தமிழ்நாடு இனாகிரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் தமிழகத்தின் முதல் மினி டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா அதற்கு சரியான விடை நமக்கு தூத்துக்குடி அப்படிங்கறதா சரியான விடை. தூத்துக்குடியில எங்க அப்படின்னா மீளவிட்டான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ யாரா தூத்துக்குடியில மீளவிட்டான் ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. மீளவிட்டான் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அந்த மீளவிட்டாங்க ஊர்ல தான் இந்த டைடல் பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 62,000 சதுர அடி கொண்ட ஒரு பெரிய பில்டிங், 4 மாடி பில்டிங். மொத்தம் வந்து 32 கோடி செலவுல வந்து இதை கட்டியிருக்காங்க. சோ மினி டைடல் பார்க் எதுக்கு? சோ டைடல் பார்க்னு சொல்லும்போது எதுக்கு அப்படின்னா இப்ப ஏதாவது ஐடி வேலை அப்படின்னா எல்லாரும் எதை நோக்கி வராங்க அப்படின்னா சென்னையை நோக்கி வராங்க. ஓகேவா? சோ ஒருவேளை அவங்கவுங்க ஊர்லயே வந்து ஐடி பார்க் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. அதனாலதான் அங்கங்க இப்போ வந்து நம்ம மினி டைடல் பார்க் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. சோ இப்படி நம்ம தமிழ்நாடு என்னெல்லாம் பண்ணாங்க ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதாவது முதல்ல டைடல் பார்க்னா என்ன? டைடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன அப்படின்னா அதாவது அந்த டைடல்ங்கிற வார்த்தையை 2ஆ பிரிச்சு எழுதலாம். ஓகேவா? சோ அதாவது டிட்கோ பிளஸ் எல்காட்டை சேர்த்துதான் நமக்கு டைடல் அப்படின்னு. ஓகேவா? டிட்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம். தமிழ்ல எழுதுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் தான் நமக்கு டிட்கோ அப்படின்னு சொல்றது. ஃபுல் ஃபார்ம்ல நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது இது அப்படின்னா 1965ல. எல்காட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதுதான் எல்காட் அப்படிங்கிற அமைப்பு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்காட் அப்படிங்கிற அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு 1977. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 21 மார்ச்
1977. நமக்கு வந்து வருடங்கள் ரொம்ப முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்பாங்க. ஓகேவா? சோ டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்தா டைடல் பார்க் அப்படி டைடல் அப்படின்னு டைடல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐடி பார்க் மாதிரி. தமிழ்நாட்டினுடைய முதல் டைடல் பார்க், ஃபர்ஸ்ட் டைடல் பார்க், தமிழ்நாட்டினுடைய முதல் டைடல் பூங்கா வந்து டைடல் பூங்கா எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு சரியான விடை சென்னை. சோ சென்னையில எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2000 டைடல் பார்க் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து இந்த மினி டைடல் பார்க் இல்ல நியோ டைடல் பார்க்னு சொல்லுவாங்க. இந்த மினி டைடல் பார்க் வந்து முதல்ல தமிழ்நாட்டுல எங்க இப்ப ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் இது எங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம்னு ஒரு கிராமம் இருக்கு. எங்க அப்படின்னா வானூர் தாலுகா எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம். சோ விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்துல தமிழ்நாட்டினுடைய முதல் மினி டைடல் பூங்கா ஓபன் பண்ணாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா தென் தமிழகத்தின் முதல் மினி டைடல் பூங்கா எங்க அப்படின்னா தூத்துக்குடியில மீளவிட்டான் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. இதெல்லாம் புரிஞ்சா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது ஃபுல்லா பார்ப்போம். அப்போ நம்ம வந்து எப்படி கேட்டாலும் ஸ்டாட்டிக்ல கேட்டாலும் நம்ம ஆன்சர் போட்டுருவோம். அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மினி டைடல் பார்க் ஓபன் பண்றாருன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம். என்ன விரிவாக்கம் அல்ல என்ன பத்திங்கிறது நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வேர் வாஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் புதுமை பெண் ஸ்கீம் லான்ச். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தூத்துக்குடியில. முதல்ல புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது என்ன? அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். எப்பவுமே ஒரு திட்டம் சொல்லும் போது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற டேட் ரொம்ப முக்கியம் மக்களே. சோ டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5 2022 ஆரம்பிக்கப்பட்டது. சோ இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்காக டெல்லி சிஎம் எல்லாம் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாலாம் வந்தாரு. டெல்லி சிஎம் ஏன் டெல்லி சிஎம்னு ஸ்பெஷலா போடுறேன் அப்படின்னா இதை பத்தி கொஸ்டின் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் இது என்ன திட்டம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகள், ஓகேவா? சோ கேர்ள்ஸ் மாணவிகள் வந்து காலேஜ் படிக்கும்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. சோ இப்ப என்ன விரிவாக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல அரசு பள்ளிகள்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கொடுக்க போறாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச மாணவிகளுக்கும், அரசு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள், ஓகேவா? எய்டட் ஸ்கூல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதுல படிச்ச மாணவிகளுக்கும் கொடுக்க போறாங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 75,000 மாணவிகளுக்கு மேல பயன் பெறுவாங்க அப்படிங்க சொல்றாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த திட்டத்திற்கான விரிவாக்கத்துக்கான அந்த திட்டம் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தூத்துக்குடியில. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சமீபத்துல புதுமை பெண் திட்டம் பத்தி பார்த்தோம். எந்த மாவட்டத்துல புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் மாவட்டம். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோம். சேலம் மாவட்டத்துலதான் புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் தேசிய செய்திகள்ல பார்க்கும்போது எந்த மாநிலத்தை பத்தி பார்க்க போறோம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ தங்க கோயில் பொற்கோவில் இருக்கு. பொற்கோவில் எங்க இருக்கு? பஞ்சாப்ல. சோ பஞ்சாப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ள போய் நம்ம பார்த்துடலாம். பஞ்சாப் சம்பந்தமா நியூஸ். விச் ஸ்டேட் ரீசென்ட்லி அச்சீவ்ட் 100% ரூரல் பைப் வாட்டர் சப்ளை. சமீபத்தில் 100% கிராமப்புற குழாய் நீர் விநியோகத்தை அடைந்த மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியான விடை பஞ்சாப். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இது 100% வந்து கிராமப்புறத்துல எல்லாருக்கும் பைப் வழியா தண்ணி போகுது. இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் அப்படின்னா ஹர் கர் ஜல் ஸ்கீம், ஹர் கர் ஜல் திட்டம். ஓகேவா? ஹர் கர் ஜல் திட்டம் அப்படிங்கிறது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோ ஜல் ஜீவன் அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்கு மக்களே. ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. ஜல் ஜீவன் திட்டம். ஓகேவா? தமிழ்ல எழுதி போடுறேன். ஜல் ஜீவன் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2019 மக்களே. சோ அதாவது ஜல் சக்தி அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. அந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த திட்டம் வருது. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 2024க்குள்ள அதாவது கிராமப்புறம் எல்லாத்துலயும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 55 லிட்டர் தண்ணி, 55 லிட்டர்ஸ் பெர் பர்சன். அதாவது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் வந்து
எது வழியா? டேப் வழியா கொண்டு போய் சேர்க்கணும். எங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல. சோ இதுதான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம். உங்களுக்கு கேள்வி வந்து எத வேணாலும் இந்த 55 100ன்னு குடுக்கலாம், 50ன்னு குடுக்கலாம். அப்போ இந்த இந்த இப்ப நம்ம கிராமப்புறத்துல வந்து நம்ம பைப்ப தொறந்தா தண்ணி வருது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஜல் ஜீவன் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? சோ ஜல் ஜீவன் திட்டம்படி ஒரு கிராமப்புறத்துல ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணி வந்து டேப் குழாய் வழியா வந்து எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படிங்கறதா நோக்கமா கொண்டு வந்தது. சோ அதுல வந்து 5வது மாநிலமா வந்து இந்த நம்ம பஞ்சாப் மாநிலம் வந்து இத வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து 5வது மாநிலம். சோ ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ல மட்டும் தான், கிராமப்புறத்துல மட்டும் தான் மக்களே, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 2019ல திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எக்ஸாம்ல சும்மா இயர் வச்சு கூட நமக்கு கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி, ராணுவ பயிற்சியுடைய பெயர் சூரிய கிரண். சூரிய கிரண் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி தான் நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சூரிய கிரண் அப்படிங்கிறது. எங்க நடைபெறுது அப்படின்னா சல்ஜ் ஹண்டி. ஓகேவா? சல்ஜ் ஹண்டி அப்படிங்கிற இடம் இருக்கு. ஓகேவா? இது வந்து எங்க உள்ள இடம் அப்படின்னா நேபாளல உள்ள இடம். சல்ஜ் கண்டி. சல்ஜ் கண்டி அப்படிங்கிற இடம் நேபாளத்துல தான் இருக்கு. இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடை நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்தி அப்படிங்கிறது. சோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையே உள்ள கூட்டு ராணுவ பயிற்சிய ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னு சொல்லுவோம், வின் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ வந்து நமக்கு வியட்நாம் சொன்னோடனே எத்தனை பிக் பாஸ் பாப்பீங்கன்னு தெரியல. சோ இந்த பிக் பாஸ்ல வந்து அதாவது இந்த சம்திங் ஒரு டூர் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு டாஸ்க் வச்சு அதுல வந்து வியட்நாம் டூர் தான் வந்து பவித்ரா கிடைச்சிருந்து. சோ டிவில அப்படியே போட்டிருந்தான், போடும்போது அப்படியே பார்த்தது. ஓகேவா? சோ வியட்நாம் தான், இந்தியாவுக்கும் வியட்நாம் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னு சொல்லுவோம், வின் பேக்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, கடற்கரையில இருந்து எதையோ அள்ளிட்டு இருக்காங்க. என்ன அள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு நாட்டுல அதனுடைய கடற்கரைகள்ல என்ன அப்படின்னா ஃபுல்லா ஆயில், அதாவது எண்ணெய், எண்ணெய் ஃபுல்லா கொட்டிடுச்சு. அதனால அந்த அந்த கடல் கரை, அந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மண்ணு கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் டன் மண்ணு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப நாசமா போயிடுச்சு. ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டுல வந்து என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா அவசர நிலை, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக? ஃபுல்லா ஆயில் கொட்டிடுச்சு. என்ன அப்படின்னா ஃபுல்லாவே அந்த அந்த சுற்றுவட்டாரமே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அதனால வந்து அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா ரஷ்யால. ஓகேவா? சோ விச் கண்ட்ரி டிக்ளேர்ட் ஃபெடரல் எமர்ஜென்சி? விச் கண்ட்ரி டிக்ளேர்ட் ஃபெடரல் எமர்ஜென்சி ஓவர் பிளாக் சி ஆயில் ஸ்பில்? கருங்கடல் எண்ணெய் கசிவு காரணமாக எந்த நாடு கூட்டாட்சி அவசர நிலை அறிவித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா. ஓகேவா? நம்ம கூட பார்த்தோம் சமீபத்துல காட்டுத்தீ. ஓகேவா? காட்டுத்தீ ஏற்பட்டதற்காக ஈக்குவடார் அப்படிங்கிற ஒரு நாடு. ஓகேவா? ஈக்குவடார் அப்படிங்கிற நாடு. ஓகேவா? ஈக்குவடார் அப்படிங்கிற நாட்டுல வந்து அவசர நிலையை அறிவிச்சாங்க. அதே மாதிரி டெங்கு, டெங்கு வந்தது காரணமாக டெங்கு நிறைய பரவிட்டு இருந்தனால பெரு அப்படிங்கிற நாட்டுல அவசர நிலை அறிவிச்சாங்க. இந்த அதே அந்த வரிசையில வந்து பிளாக் சீல வந்து எண்ணெய் கொட்டினதுக்காக ரஷ்யால அவசர நிலை அறிவிச்சாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது முக்கியமான அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா ஐஸ்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? அது ஐஸ்லாந்து நாட்டினுடைய பிரதமராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ இவங்களுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்டன் ஜோல் மஜோல் ஃப்ரோஸ்டா டாட்டேல். ஓகேவா? சோ நம்ம வந்து நமக்கு என்ன என்ன பேர் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம வந்து இவங்களை வந்து கேஎம்எஃப் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ கிறிஸ்டன், அதுல எம் சைலண்ட் நினைக்கிறேன், ஜோல் ஃப்ரோஸ்டா டாட்டர், கேஎம்எஃப். ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐஸ்லாந்து யார் அப்படின்னா கேஎம்எஃப். இதுல ரவீந்திரன் ஒருத்தர் இருக்காருல்ல, ரவீந்திரன் வந்து யார் அப்படின்னா நம்ம இந்தியா சார்பா ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய ஆள். அப்ப யாரு? அதாவது இந்தியன் அம்பாசிடர் டு ஐஸ்லாந்து. ஓகேவா? சோ ஐஸ்லாந்துக்கான இந்திய தூதர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரவீந்திரா. ஓகேவா? சோ பிஜார்னி அப்படிங்கிறவர் முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். அங்க எமிலி கேலண்டர்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதாவது விண்வெளிக்கு சென்ற, ஸ்பேஸுக்கு சென்ற 100வது பெண்மணி யாரு அப்படின்னா எமிலி கேலண்டர்லி, ஆல்ரெடி பார்த்தது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா
கோவா ஏர்போர்ட்டுக்கு ஒரு அவார்டு கொடுக்க போறோம் மக்களே. சோ என்ன அவார்டு அப்படின்னா பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் அவார்டு. எந்த விமான நிலையம் சிறந்த உள்நாட்டு விமான நிலைய விருதை 2024 விருதை வென்ற அப்படின்னா கோவா ஏர்போர்ட். கோவால மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்னு இருக்கு. ஓகேவா? சோ மனோகர் அப்படின்னா அந்த ஏர்போர்ட் உடைய பெயர். மனோகர்னா மனோகர் பரிக்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கோவாவுடைய முன்னாள் சிஎம்மா இருந்தவர், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவர். சோ இதுதான் மனோகர் பரிக்கர். அவருடைய பேர் தான் வச்சிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் தான் டிராவல் லெஷர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, டிராவல் லெஷர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சோ அந்த அமைப்புல இருந்து அந்த விருது கொடுத்திருக்காங்க, சிறந்த உள்நாட்டு விமான நிலைய விருது அப்படிங்கிறது. சோ விமானம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா ஒரு 2 நாளா நம்ம உலகத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ அதாவது வந்து 2 மேஜரான இந்த ஏரோப்ளேன் கிராஷ் விமான விபத்து வந்து பயங்கரமா நடந்திருக்கு மக்களே. அதுவும் நேத்தைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியால கிட்டத்தட்ட அந்த விமான விபத்துல 180 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. கேட்கவே வந்து அது எவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா பேங்காக்ல இருந்து மக்களே, பேங்காக்ல இருந்து நமக்கு முவான் அப்படிங்கிற ஒரு இடம் சவுத் கொரியால வந்து வந்திருக்கு. சோ அந்த பிளைட் லேண்ட் ஆகும்போது சில பிரச்சனைல அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே போகுது, டமால்னு வெடிக்குது. ஏதோ அந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. உள்ள இருந்த உயிர்கள்ல வந்து நிறைய, அதாவது 179 பேர்கிட்ட செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு நியூஸ்ன்னு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்க அப்படின்னா கசகஸ்தான்ல கசகஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு அசர்பைஜான் நாட்டினுடைய அந்த ஃபிளைட் கிராஷ், அதுல ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. சோ இப்படி வந்து என்னெல்லாம் நடக்கல கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு காட்டிட்டு தான் போகும் போல. 2025ல இந்த மாதிரி நிறைய எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிப்போம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் தெரியும். இப்போ நமக்கு வந்து குகேஷ் தெரியும், பிரக்யானந்தா தெரியும். ஆனா இவங்களும் ஒரு முக்கியமான ஆளு நம்ம இந்தியாவுடைய செஸ் எடுக்கும்போது. அதாவது இளம் வயதுல, அதாவது இவங்களுக்கு வயசாயிடுச்சு. ஓகேவா? சோ அதாவது இவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கும்போது என்ன ரெக்கார்ட் படைச்சாங்க அப்படின்னா, அதாவது யங்கஸ்ட் விமன் டு கெட் செஸ் கிராண்ட் மாஸ்டர், இளம் வயதிலேயே வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற பெண்மணி யார் அப்படின்னா இவங்க தான். இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல, பக்கத்துல ஆந்திரால உள்ளவங்க தான். ஓகேவா? ஆந்திரால உள்ளவங்க. இவங்களுடைய பெயர் கொனேரு ஹம்பி. கொனேரு ஹம்பி இப்ப இன்னொரு விளையாட்டுல ஜெயிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தலாம். Who won the FIDE World Rapid Chess Championship 2024? 2024 FIDE உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் அப்படின்னா கொனேரு ஹம்பி, ஆந்திர பிரதேசை சேர்ந்தவங்க. என்ன அப்படின்னா இதை 2வது முறையா ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? 2வது முறையா ஜெயிக்கிறாங்க. அதுதான் ஹைலைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்கலாம் மக்களே. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் மாசத்துல இருந்து அடுத்த செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இதுல இன்க்ளூட் ஆயிரும். சோ இதுல உங்களுக்கு வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். பிளஸ் வாரந்தோறும் 25 கொஸ்டின் டெஸ்ட். இந்த மாதிரி எல்லா வாரமும் அனுப்புவோம். அதே மாதிரி மந்த்லி ஆகும்போது எல்லாத்தையும் கிளப் பண்ணி உங்களுக்கு வந்துடும். தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியத்துல இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எந்த எக்ஸாம் படிச்சாலும் இது மட்டும் தாராளமா போதுமானது. சோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ்ல எடுக்கிற இது நம்ம டிசம்பர் 3rd வீக் ஆனது. கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களும் இதுல இன்க்ளூட் பண்ணிருப்போம். இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணிருப்போம் மக்களே. சோ தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். இதுல டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பேர், சரியான இணையை தேர்ந்தெடுக்க இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இது கூட ஆட் ஆயிருக்கும் மக்களே. சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பேல நீங்க வந்து பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷன் ரீஸ்டார்ட் முதல்ல பார்த்தோம். குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போகுது மக்களே. நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் தான் இது ஃபுல்லாவே. மொத்தம் 48 டெஸ்ட். ஸ்கூல் புக்கை ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை 29 டெஸ்ட். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 13 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சிலபஸை தாண்டி பாலிசி நோட்ஸ் ஒன்னு இருக்கு, பட்ஜெட் நோட். இதுல இருந்து மொத்தம் 3 டெஸ்ட் வைப்போம். ஃபுல் டெஸ்ட் 3, மொத்தம் 48 டெஸ்ட். டாப் 5 ரேங்க் லிஸ்ட் எல்லா எக்ஸாம் பப்ளிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். எல்லாமே குவாலிட்டியான கொஸ்டின்ஸா தான் இருக்கும்.
இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2699. ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பேல பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Jan 5 வரைக்கும் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். தனியா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. லாங்குவேஜ் பேட்ச் நம்ம தனியா வந்து இன்னும் ஒரு 1 வீக் இல்ல 2 வீக்ஸ்ல அதை லான்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனுக்கான இது. ஸோ அன்னைக்கு லாஸ்ட் சாட்டர்டே கேட்ட கேள்விக்கான சரியான விடை 33 1/3% நிறைய பேர் சரியான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு உங்களுக்கான மேட்ச் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது கியூபாய்ட் பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது கனச்செவ்வகம். ஓகேவா? ஸோ லென்த் பிரெட் ஹைட் வந்து 5:3:T. நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் 5:3:2. ஓகேவா? அதோடைய கன அளவு வால்யூம் வந்து 1920. அப்போ அதோட லென்த் என்ன, நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ற முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்களாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்டே இருக்கும் ஒரு லிங்க். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல நம்ம வந்து டெய்லி குவிஸ் நம்ம போடுவோம் மக்களே. டெய்லி குவிஸ் மட்டும் இல்ல, டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங், தினமணி கட்டிங்கும் போடுவோம், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் ஏதாவது நியூஸ் எல்லாமே டப்புன்னு இதுல போட்டுருவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தா ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சவுத் தமிழ்நாடுடைய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா தூத்துக்குடி மீளவிட்டான்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தூத்துக்குடியில. 100% குழாய் நீர் விநியோகத்தை வந்து அடைந்த மாநிலம் சமீபத்துல எது அப்படின்னா பஞ்சாப். எக்ஸைஸ் சூரியகிரண் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த பிளாக் சீல வந்து ஆயில் கொட்டினால எங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யால. ஐஸ்லாண்டுடைய பிரதமர் வந்து KMF பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் சிறந்த உள்நாட்டு விமான நிலைய விருது கோவா விமான நிலையத்தை கிடைச்சிருக்கு. இந்த வேர்ல்ட் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சது யார் அப்படின்னா கொனேரு ஹம்பி அவர்கள். இந்த போட்டி நியூயார்க்ல நடைபெற்றது. ஓகேவா? போட்டி எங்க நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா நியூயார்க். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், மோனிட்டர், ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் வந்து நம்ம நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.